தமிழகம் வந்து இவ்வளவு பெரிய மாநிலம், இவ்வளவு அதுவும் 1 trillion எக்கானமின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா திமுகல. அப்படி இருக்கச்ச வந்து இந்த 3201 கோடின்றதெல்லாம் ஒரு அமௌண்டா? இதுக்கு வந்து வெளிநாடு போகணுமா? இங்க இருந்தே அதை ஈர்க்க முடியாதா? கூடவே என்ன சொல்லிக்கிறாரு, நீங்க வந்து ஒப்பந்தம் போட்டதா சொல்றீங்களே 3 கம்பெனிகள், அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்க கம்பெனிகள். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருக்க கம்பெனிக்கு ஜெர்மனி போயிட்டு நீங்க பண்ணணுமா? இந்த ஜெர்மனி இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி அந்த திமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க இந்த அரசாங்கத்தின் சாதனை, திராவிட மாடல் ஆட்சியில 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை ஈர்த்துள்ளோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளோம் சொன்னாங்களா இல்லையா? 10 லட்சம் கோடி எங்க, 3201 கோடி எங்க? கேள்வி வருதா இல்லையா? அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்டது கரெக்ட் தானே? தமிழ்நாடும் ஸ்டேட்டஸ்ல பெருசா இருக்குது, 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து MOU போட்டுக்கிறோம்னு அமைச்சர் சொல்லிக்கிறாரு. ஜெர்மனியும் வந்து பெருசா இருக்கிற ஒரு நாடு, அதுக்கேத்த மாதிரி இருக்கணுமா வேணாமா? ஸ்டேட்டஸ் மேட்டர்ஸ். அவரு வேற வேறன்றாரு, இவங்க சொல்றாங்க ஒரே கம்பெனின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இல்ல ஒரே கம்பெனி ஆனா இது வந்து வேற ஒரு செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. அது ஒன்றா இல்ல வேறையா இல்ல பலவா? இன்ஃபாஸ்ட் இருக்குது, இந்த மவுண்ட் ரோட்ல கடை திறந்துக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை கம்பெனிகள் வந்தது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளும் வந்து சந்தோஷப்படுவோம்ல, ஓ இவ்வளவு கம்பெனி வந்துக்குதா அப்படின்னு. அதையே யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எங்க கேட்டா கிடைக்கும்? ஒரு 10,000 கோடி 20,000 கோடி சைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, 30,000 கோடிக்கும். ஆமா, சைன் பண்ணணும். ஏன்னா இங்க விட்டதை அங்கேயாவது பிடிக்கணும். இல்ல மறுபடியும் கேள்வி கேட்பான். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாடு பயணம், அது குறித்து அங்க நடக்கக்கூடியதான் நம்ம வந்து தகவல்களா செய்திகளா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல 3200 கோடி முதலீடுகளை ஈட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி காலையில வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அது குறித்து நயினார் எழுப்பிய ஒரு கேள்வியும் அதற்கு அவர் வந்து நயினார் அவர்கள் கரெக்டா கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, தமிழகம் வந்து இவ்வளவு பெரிய மாநிலம், இவ்வளவு அதுவும் 1 trillion எக்கானமின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா திமுகல. அப்படி இருக்கச்ச வந்து இந்த 3201 கோடின்றதெல்லாம் ஒரு அமௌண்டா? இதுக்கு வந்து வெளிநாடு போகணுமா? இங்க இருந்தே அதை ஈர்க்க முடியாதா? கூடவே என்ன சொல்லிக்கிறாரு, நீங்க வந்து ஒப்பந்தம் போட்டதா சொல்றீங்களே 3 கம்பெனிகள், அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்க கம்பெனிகள். தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டுல இருக்க கம்பெனிக்கு ஜெர்மனி போயிட்டு நீங்க பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகிறார். இப்போ அந்த முதலீடுகளை ஈர்ப்பதுல மகாராஷ்டிரா வந்து இந்தியாவிலேயே முன்னணியில் இருக்கின்றது. அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்திருக்காங்க, இங்க என்ன பண்ணிக்கிறீங்க? அடுத்தது அந்த ஊபியுடைய முதலமைச்சர் யோகி அவர்கள் இருக்கார்ல, அவர் எத்தனை வெளிநாட்டுக்கு போயிருக்காரு? அவர் உக்காந்த இடத்துல இருந்தே வந்து இத்தனை கோடிகள் வந்து முதலீட்டை ஈர்க்கவில்லையா? இங்கே தமிழ்நாடு மாதிரியான ஒரு, இத்தனைக்கும் உத்தரப்பிரதேசம் வந்து ரொம்பவே பின்தங்கிய மாநிலமாக இருந்தது, இப்போ இல்லை, ரொம்ப வேகமாக முன்னேறி கொண்டு வருகின்றது. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 தாண்டி டாப் 5 வந்துட்டு இருக்காங்க. யோகி வந்து இன்னும் அடுத்த எலெக்ஷன்லையும் ஜெயிச்சு ஒரு 5 வருஷம் கண்டினியூ பண்ணார் அப்படின்னு சொன்னால் டாப் 3 எல்லா இடத்துலையும் அவங்க வந்துடுவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. இது நான் சொல்றது, நயினார் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி யோகி அவர்கள் வந்து வெளியில போகாமையே இந்த மாதிரி முதலீடுகளை இருக்கும்போது தமிழ்நாடு மாதிரி இவ்வளோ பெரிய மாநிலத்தில் இருந்து நீங்க வந்து 3201 கோடின்றீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு. தமிழகத்துல தான் ஏராளமான தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமாப்பா ஞாபகம் வருது, மாம்பழம் தான்ப்பா. பாமகவா? மாம்பழம்ப்பா. நீங்க என்ன மாம்பழம்னா உடனே பாமகன்றீங்க? ஓ, எடப்பாடியை சொல்றீங்க? இல்லப்பா, வெறும் மாம்பழம்ப்பா, வெறும் மாம்பழம். அப்படியே கட் பண்ணி அப்படியே துண்டு துண்டா போட்டு சாப்பிடுவோமே அந்த மாம்பழம். மாங்காவே அப்படிதான் சாப்பிடுவாங்க. மாங்காவுக்கு வந்து உப்பெல்லாம் வேணும், மாம்பழத்துக்கு ஒண்ணுமே வேணாம். அதை கட் பண்ணாம கூட அப்படியே சாப்பிடலாம். சரி, இந்த மாம்பழத்தோட கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாம்பழத்தினால குடும்பமே பிரிஞ்ச கதை ஞாபகம் இருக்கா? உலகமெல்லாம் சுத்திட்டு வந்தவருக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா இங்க உள்ளுக்குள்ளேயே அம்மையப்பனை சுத்தினவருக்கு அந்த மாம்பழம் கிடைச்சதா? அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் வந்து வெளிநாடே போறது கிடையாது, உள்ளுக்குள்ள இருந்துங்கன்னே வந்து எத்தனை 1000 கோடிகள் லட்சம் கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறாரு. நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு 3201 கோடி தானா அப்படின்னு கேட்டது எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஆனா தமிழ்நாடோட ஸ்டேட்டஸுக்கு 3201 கோடின்றது நீங்களே பாருங்களேன். இந்த ஜெர்மனி இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி
அந்த திமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க இந்த அரசாங்கத்தின் சாதனை திராவிட மாடல் ஆட்சியில் 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை ஈர்த்துள்ளோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளோம் சொன்னாங்களா இல்லையா? 10 லட்சம் கோடி எங்க, 3201 கோடி எங்க? கேள்வி வருதா இல்லையா? அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்டது கரெக்ட் தானே? ஏன் நம்ம திராவிட முதலமைச்சர், திராவிட மாடல் அரசு அங்க போன உடனே குறைந்தபட்சம் ஜெர்மனின்னா வந்து சாதாரண நாடா? ஒரு பணக்கார நாடு தானே, அதுல சந்தேகம் இல்லைல்ல. அப்ப என்ன ஒரு 50,000 கோடி கூட அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாதா? ஏன் வந்து வெறும் 3201 கோடி? நம்ம ஸ்டேட்டஸுக்கும் அது ஒத்து வராது, அவங்க ஸ்டேட்டஸுக்கும் அது ஒத்து வராது. புரியுதுங்களா? நம்ம கல்யாணத்துக்கு மொய் வைக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு அவங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும், ஐயோ அவங்க பெரிய இடமாச்சே 101 ரூபா வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு உடனே வாங்கி 1001 ரூபா மொய் வைப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏழைய வீட்டு கல்யாணம் அப்படின்னா கூட பணக்கார முதலாளி ஒருத்தர் வராருன்னா இவங்க ஏழை தானே, ஒரு 50 ரூபா வச்சா போதும் அப்படின்னு நான் நினைப்பாரு. அவரு ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி அவரு ஒரு 1001 ரூபா மொய் வச்சுட்டு போவார் இல்லையா? ஸோ இப்போ ரெண்டுமே ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்கு. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் பணக்காரங்க, அந்த கல்யாணத்துக்கு வரவரும் பணக்காரங்க அப்படின்னும் போது 10,001 ரூபா மெய் வைப்பார். தமிழ்நாடும் ஸ்டேட்டஸ்ல பெருசா இருக்குது, 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து MOU போட்டுக்கிறோம்னு அமைச்சர் சொல்லிக்கிறாரு. ஜெர்மனியும் வந்து பெருசா இருக்கிற ஒரு நாடு, அதுக்கேத்த மாதிரி இருக்கணுமா வேணாமா? ஸ்டேட்டஸ் மேட்டர்ஸ். அதான்ப்பா எனக்கு ஒரே வருத்தமா இருக்குது தமிழ். ஓகே, அப்ப அந்த 3201 கோடிக்கு பின்னணியில் ஏதாவது ஊழல் ஏதாவது இருக்குமா? முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வரட்டுங்க, அதுக்குள்ள நீங்க ஊழல் போறீங்க. நீங்க இல்ல, இப்போ நயினார் சொல்றது அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் இங்கே இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. டிஆர்பி ராஜா அது வேற ஃபேக்டரி இது வேற ஃபேக்டரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறப்ப இந்த ஒரு சந்தேகம் வர்றது இயல்பு தானே? குழப்பம்னு சொல்ல முடியாது, ஊழல்னு சொல்ல முடியாது. ரைட்டு, சுற்றுப்பயணம் போயிருக்கார், முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இருக்கலாம். பட் நம்ம முதலமைச்சரோட ஸ்டேட்டஸ்க்கு 3201 கோடின்றது ஒண்ணுமே இல்லைங்க. அதுதான் எனக்கு ஒரே வருத்தமா இருக்கின்றது. நம்ம முதலமைச்சர் போனானா ஒரு 1 லட்சம் கோடி வந்தது அப்படி இல்லை செய்தி வந்திருக்கணும். என்ன போங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்களே. அப்படியே நீங்க இந்தியா முழுக்க போட்டு காமிச்சிருக்கலாம். பாத்தீங்களா, எங்க முதலமைச்சர் உட்கார்ந்த இடத்துல இருந்து 10 லட்சம் கோடி MOU சைன் பண்ணியிருக்கார். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போனார்னா டக்குன்னு 1 லட்சம் கோடி, ஜெர்மனியில போனா 1 லட்சம் கோடி, பிரிட்டன் போனார்னா நாளைக்கு அங்க ஒரு 1 லட்சம் கோடி. உங்களெல்லாம் சாதிக்க முடியுமா? இப்படி இல்லை கேட்டிருக்கணும் தமிழ். அதை விட்டுட்டு 3201 கோடி அப்படின்னா இப்பெல்லாம் இவங்கெல்லாம் கேள்வி கேட்கறாங்கல்ல, அதுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு இல்ல. இவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிரவுண்ட் ஒர்க் பண்ணாதனால இவ்வளவு பிரச்சனைகள். பின்ன 3201 கோடி எல்லாம் எந்த மூலைக்கு தமிழ் நீங்களே சொல்லுங்க. 10 லட்சம் கோடி நம்ம சைன் பண்ணி வச்சுக்கிறோம். இல்ல, இன்னைக்கு ஒரு 3500 கோடி எடுத்துட்டு அடுத்தடுத்த டாஸ்க்ல அதெல்லாம் இருக்குமோ என்னவோ. என்ன அடுத்தடுத்த டாஸ்க்? 10 லட்சம் எங்க, 3200 எங்க? எனக்கு அது மட்டும் கணக்கு சொல்லுங்க. கம்பேர் பண்ணும்போது இது எங்கேயோ இருக்குது, இது இங்கே இருக்குது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வரலையே தமிழ். அதுதான் எனக்கு ஒரே வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து ட்ரோல் பண்றேன்லாம் நினைக்காதீங்க, வருத்தப்பட்டு சொல்றேன். ஒரு 1 லட்சம் கோடி MOU சைன் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா யாரும் நம்மளை கேள்வி கேட்டிருக்க முடியாது. அப்போ உண்மையிலே டிஆர்பி ராஜா சொன்ன மாதிரி அது வேற கம்பெனி இது வேற கம்பெனி தானா? அவரு வேற வேறன்றாரு, இவங்க சொல்றாங்க ஒரே கம்பெனின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இல்ல ஒரே கம்பெனி ஆனா இது வந்து வேற ஒரு செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. அது ஒன்றா இல்ல வேறையா இல்ல பலவா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் நான் போல. அந்த அமௌண்ட் வந்து சிக்னிபிகண்ட் இல்ல, இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லின்னு இருக்கிறேன். 3201 கோடின்றது சாதாரண ஒரு அமௌண்ட். இப்போ அந்த 10 லட்சம் கோடின்னு சொன்னாங்களே தமிழ், அதுலயே எவ்வளோ ரியலைஸ் ஆச்சுன்னு தெரியல. வின்ஃபாஸ்ட் இருக்குது, இந்த மவுண்ட் ரோட்ல கடை திறந்துக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை கம்பெனிகள் வந்தது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளும் வந்து சந்தோஷப்படுவோம்ல, ஓ இவ்வளோ கம்பெனி வந்துக்குதா அப்படின்னு. அதையே யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எங்க கேட்டா கிடைக்கும் தமிழ்? பின்னணியில் ஏதோ மறைக்கிறாங்கன்னு இல்லை, சொல்லல அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் அப்படிலாம் குற்றம் சொல்ல மாட்டேன்பா, சொல்லுங்கன்னு கேட்குறேன் நான். இது வரைக்கும் இந்த 10 லட்சம் கோடி MOU சைன் பண்ணாங்கல்ல, அதுல இந்த 50,000 கோடிக்கு இது வந்தது, இந்த 1.5 லட்சம் கோடிக்கு இது வந்தது அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா இது வந்து அப்டிராக்டா இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி இதோ இது இருக்குது, உள்ள சமையல் ஆயினுக்குது அப்படியே சொல்லிட்டு இருக்கிறத விட இப்ப வடை சுடுறாங்க, இப்ப வந்து பாயசம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாம கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்ல. அந்த மாதிரி இந்த 10 லட்சம் கோடிக்கு என்னென்னலாம் வந்தது அப்படின்னு அப்படியே புட்டு வச்சாங்க அப்படின்னு சொன்னா அது என்னென்ன கம்பெனின்னு பார்த்து நம்ம பசங்களையும் அப்பா என்னென்ன கம்பெனிலாம் வந்துக்குதுப்பா, இங்கெங்கெல்லாம் வந்துக்குதுப்பா, அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. நம்ம பசங்க ஏன் வந்து ஆந்திராவுக்கும் இதுக்கும் பெங்களூருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கணும், நம்ம ஊர்லயே வரலாம்ல. கணக்குகளை இப்ப மறைக்கிறாங்க. குடுங்கன்னு நான் கேட்கறேன் தமிழ், கொடுத்தா நல்லா இருக்கும்ல. நம்ம பசங்க இங்கே அப்ளை பண்ணலாம்ல தெரிஞ்சதுன்னா. எதுக்கு இப்போ நம்ம பசங்க எல்லாம் பெங்களூரும் ஹைதராபாத்லயும் போய் வேலை செய்யறாங்க?
வாரம் அங்கேருந்து வந்து ட்ரெயின்ல பஸ்ல புக் பண்ணிட்டு இங்க வந்துக்கின்னு போயின்னு ஒரு அவசரம் ஆத்திரம் அப்படின்னா எங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னா டகால்னு அங்கேருந்து அடிச்சு புடிச்சின்னு வரணும். அதே நம்ம ஊர்ல 10 லட்சம் கோடி கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்னா எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் தமிழ். அப்போ அந்த பெங்களூரு ஹைதராபாத் அதெல்லாம் காலி பண்ணிட்டு இங்க வந்துடலாம்ல. இது நடுவுல சந்திரபாபு நாயுடு புல்லட் ட்ரெயின் வந்து விட போறதா ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கதா கேள்விப்பட்டோமே, அதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்குமா? அது நிச்சயமா நடக்கும். அவர் அதெல்லாம் செய்வார். ஏன்னா ஹைதராபாத்தை வந்து அந்த அளவுக்கு ஒரு டெக் சிட்டியா கொண்டு வந்தவர் அவர். He has got a vision. டெக்னாலஜி அப்படின்னு போய் விவசாயத்தை எதுவும் மிஸ் பண்ணிட்டாரா? ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏன் புல்லட் ட்ரெயின் விட்டா என்ன விவசாயம் வந்து இழுத்து முடிய போறாங்களா? 2014 to 19 அந்த கவர்மெண்ட்ல சந்திரபாபு நாயுடு கிட்ட பெரிய லெவலுக்கு கேள்வியா வைக்கப்பட்டது, ஐடி கம்பெனிஸ் நிறைய ஓபன் பண்ணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துறதுல விவசாயத்துல கொஞ்சம் வந்து தடுமாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த மாநிலத்துல முதலமைச்சராவது இன்றைக்கு முதலமைச்சர் வந்து இத்தனை ஏக்கர்ல வந்து விவசாய நிலத்தை திறந்து வைத்தார்னு பாத்துக்கிறீங்களா செய்தி? இல்ல, நான் கேக்குறது என்ன அப்படின்னா, நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. சலுகைகள் இருங்க நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. இந்த தொழிற்சாலையை திறந்து வைத்தார், இதை காணொலி மூலம் திறந்து வைத்தார், இப்படித்தானே வந்து நியூஸ் பாத்துக்கிறோம். இந்த ஏக்கரால வந்து நடவை திறந்து வைத்தார்னு என்னைக்காவது பாத்துக்கிறோமா? அது பாட்டுக்கு விவசாயம் நடந்துட்டே இருக்கும். கரெக்டா? சந்திரபாபு நாயுடு அவர்கள் தோத்து போனதுக்கு இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் கிரியேட் பண்ணாங்க. விவசாயிகளை வந்து அவர் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணாமையா வந்து ஆந்திரால இருந்து அரிசி வந்து நிகுது நம்ம ஊருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாம இல்லை, அது ஒரு நெரேட்டிவ். அடுத்தது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விவசாயிகளுக்கு தேவையானது அவங்களுக்கு வந்து ஒருவேளை உரம் தட்டுப்பாடு இல்லை தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்னா அதெல்லாம் பார்க்கணும், இதை தான் செய்யணும். அதை விட்டுட்டு தினிக்கு வந்து நான் வந்து உங்களுக்காகவே இருக்கின்றேன் அப்படின்னு பச்சை துண்டை போட்டுக்கின்னு இல்லை பச்சை வேஷ்டி கட்டிக்கின்னு நானும் விவசாயி அப்படின்னு சொல்றதுல என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த மாதிரியான சிந்தனையே தவறு. இதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ். டெக்னாலஜியில வந்து அவர் கவனம் செலுத்துகின்றார் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்களும் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போனோம், நல்ல வேலைக்கு போனோம், என்ஜினியர் ஆகணும், அதுவானோம் இதுவானான்னு சொல்றாங்க. அப்போ இந்த டெக்னாலஜி இந்த கம்பெனிஸ் இதெல்லாம் வந்தால் தானே நடக்கும். இப்போ இந்த பெருமைக்கு சொல்லிக்கிறோம் அந்த விவசாயி வந்து சேத்துல கால் வைக்கலாம், நம்ம சோத்துல கை வைக்க முடியாது அப்படின்னு. ஆனா கூடவே என்ன கேட்கிறோம், என் பிள்ளை விவசாயம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறோம். ஏன்னா விவசாயம் குறைஞ்சு போச்சு, அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க மாட்டேன்றோம். இப்போ ஓவராலா எப்படிதான் பாக்குறீங்க ஸ்டாலினோட இந்த வெளிநாட்டு பயணத்தை? வருத்தமா இருக்குப்பா. இவ்வளோ ஸ்டேட்டஸ் உள்ளவருக்கு 3201 கோடியா அப்படின்ற வருத்தத்துல இருக்கேன்னு நீங்க வேற திருப்பி அதையே கேட்டுனுக்கிறீங்க. இப்போ நம்ம அதை தானே பேசிட்டு இருக்கோம், அதனால கேட்கறேன். அதனால தான் நான் சொல்றேன் இது ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் யூகே போகும்போதாவது ஒரு 10,000 கோடி 20,000 கோடி சைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. 30,000 கோடின்னு சொல்லவே மாட்டீங்க, ஏன் 20,000 கோடியோட ஸ்டாப் பண்றீங்க? 10-20 கூட்டினா வந்துச்சா அவ்வளவுதான். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு 30,000 கோடிக்கும். ஆமா, சைன் பண்ணணும். ஏன்னா இங்க விட்டது அங்கேயாவது பிடிக்கணும்ல. இல்லை மறுபடியும் கேள்வி கேட்பாங்க. இதை விட கம்மியா வாங்கிட்டாலோ இல்ல வந்து இதை விட ஒரு 100 கோடி அதிகமா வாங்கினாலும் மறுபடியும் பாஜக கேள்வி கேட்பாங்க. என்னங்க இவ்வளவுதானாங்க அப்படின்னு. ஒன்று என்ன பண்ணுவாங்க, அவங்க பாஜக சிஎம்லாம் எந்தெந்த தடவை வெளிநாடு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்களாம் கொண்டு வந்தாங்க பாருங்க. கம்பாரிசன் வரதானே செய்யும். இந்த ஃபட்னவிஸ் போனாரு, இத்தனை லட்சம் கோடி கொண்டு வந்தாரு, இந்த அவர் போனாரு இவ்வளவு கொண்டு வந்தாரு, இவர் போகாமையே இவ்வளவு கொண்டு வந்தாரு, நீங்க போயிட்டு இவ்வளவுதானா கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இடம் கொடுத்துட கூடாது தமிழ். அந்த ஆதங்கத்துல தான் சொல்றேன் நான். அதனால பிரிட்டன்ல ஒரு 30,000 கோடியாவது நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தமிழ்.